ஹாய் கைஸ், இன்னைக்கு குரு சோமசுந்தரம் லீடாக நடிச்சு தினகரன் சிவலிங்கம் அப்படின்ட்டு ஒரு டெபியூ டைரக்டர் இயக்கி வெளியே வந்திருக்கிற பாட்டில் ராதா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தாலே இந்த படத்தோட ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாச்சும் ஒரு குடிக்கு அடிமையான ஒரு ஆள் தான் அந்த படத்தோட ஹீரோ. அவர் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு கதை, ஒரு ஃபேமிலி ட்ராமா தான் இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த படத்தை பார்த்துட்டு நான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம், உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா ஆர் உங்கள் ஹஸ்பண்ட் ஆர் உங்கள் ஃப்ரெண்டு குடிக்கிறாங்க. அது குடிக்கிறதுனால உங்கள் வீட்டில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த படத்துக்கு கண்டிப்பாக அவங்கள அழைச்சிட்டு போகலாம். இந்த படத்துக்கு போயிட்டு வந்தால் 100% அவங்க அப்படியே திருந்திடுவாங்க அப்படின்ட்டுலாம் நான் சொல்ல போகிறது இல்லை. பட் இந்த படம் ஒரு விவாதத்தை உண்டு பண்ணும். இந்த சொசைட்டியில் இல்லைனாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுக்குள்ளே ஒரு விவாதத்தை உண்டு பண்ணும். அதை விட முக்கியமான விஷயம், இந்த படம் பார்க்குறவங்க மனசில், அந்த குடிகாரர்கள் மனசில் கண்டிப்பாக ஒரு கில்ட்டை உண்டு பண்ணும். நம்மளால் எவ்வளோ பேர் சஃபர் ஆகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கில்ட்டை கண்டிப்பாக இந்த படம் உண்டு பண்ணும். அதுதான் இந்த படத்தோட ஒரு வெற்றியாக நான் பார்க்குறேன். அதே நேரம் இன்னொரு முக்கியமான விஷயம், இவ்வளோ இன்டென்ஸாக சொல்கிறதுனால இந்த படம் ரொம்ப அழுகாட்சியாக இருக்குமோ, ரொம்ப சோகமாக இருக்குமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே கிடையாது. சொல்லப்போனால் நிறைய இடத்த நல்லா சிரிக்கக்கூடிய ஒரு என்டர்டெய்னிங்கான ஃபிலிம் இது. ஆக்சுவலாக எனக்கு பர்சனலாக ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப ஃபீல் குட்டாக ஃபீல் ஆச்சு. படம் முடிகிற கட்டத்திலலாம் எனக்கு ரொம்ப அந்த ஹார்ட் வார்மிங் மொமெண்ட் நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு இந்த படம். படத்தோட ஹீரோ குரு சோமசுந்தரம் ஒரு குடிகாரனோட வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்துட்டார் மனுஷன் அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸு. அவருக்கு ஈக்குவலாக சஞ்சனா நடராஜன் அவங்களுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஜான் விஜய் ரொம்ப நாள் கழித்து அவருக்கு ஒரு மெயின் ரோல் கொடுத்துருந்தாங்க படத்தில். அவருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். இவங்களெல்லாம் தாண்டி எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது யாருன்னா பாரி இளவழகன். இவர் ஜமா படத்தோட டேரக்டர் அண்டு ஹீரோ. இந்த படத்தில் கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் ரோலு, ஒரு குடிகாரர் ரோலில் வராரு. அவர் வர சீன்லாம் செம ஃபன்னாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தார். செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய ஒரே ஒரு பாட்டை தவிர படம் ஒரு நேர்கோட்டில் எந்த இடத்துலையும் டீவியேட் ஆகாமல் போய்கிட்டே இருக்குது. சொல்லப்போனால் இந்த படத்தோட ஒன்லைன் ரொம்ப ஒரு சின்ன ஒரு ஒன்லைன் தான். பட் அதை அவங்க ஒர்க் பண்ண விதம், அதுக்குள்ளே என்னென்ன சீன்ஸ் ஆட் பண்ணலாம், அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்களை இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆக்கலாம் அப்படின்ட்டு அதில் ஆட் பண்ண அந்த டீட்டெயிலிங் லெவலால் நிறைய சீன்ஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. படம் ஃபுல்லாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. படத்தோட லாஸ்ட் 30 to 40 மினிட்ஸ் அந்த பாட்டில் ராதா கேரக்டர் தான் அந்த குடியை விட்டுட்டு திருந்த ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பர்டிகுலர் போர்ஷன்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஃபீல் குட்டாக. அது ஏன் ஃபீல் குட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வீட்டில் உள்ளவங்க அந்த மாதிரி திருந்திட்டா எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஒரு சில நேரம் நினைப்போம் இல்லையா. அது அந்த படம் பார்க்கும்போது அந்த கேரக்டர் திருந்துறது பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு சில படங்கள் ரொம்ப சோகமாக இருக்கும், அதனால் நம்ம கண் கலங்குவோம். பட் ஒரு சில படங்கள் ரொம்ப ஹாப்பியாக இந்த மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும்ல அப்படின்ட்டு நினச்சி நம்ம ஒரு அழுக வரும் இல்லையா. அந்த ஒரு மொமெண்ட் லாஸ்ட் 30 to 40 மினிட்ஸ் சாலிடாக க்ரியேட் ஆச்சு. நான் பயங்கரமாக பர்டிகுலர் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறேன் அந்த போர்ஷன்ஸ் எல்லாம். படத்தோட நெகட்டிவ் அப்படின்ட்டு பெருசாக எதுவும் இல்லை. டப்பிங் இஷ்யூஸ் இருந்துச்சு கொஞ்சம் அங்கங்கே. படத்தோட பிகினிங்லேருந்து அந்த டப்பிங் இஷ்யூஸ் அப்படிங்கிறது அங்கங்கே வந்துச்சு. அதை தாண்டி ஒரு சில காமெடி சீன்ஸில் ஆர்கானிக்காகவே அந்த சீன் கொஞ்சம் ஒரு காமெடியான சீன் தான். பட் அதை இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி காமெடி பண்ண மாதிரி ஒரு சில சீன்ஸ் மட்டும் அப்படி ஃபீல் ஆச்சு. பட் மற்றபடி ஒரு ஒர்த்தான ஒரு ஹாப்பி ஃபிலிம் இது. நீங்கள் ஃபேமிலியாக போய் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ், பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.